ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்டு கார் வாங்குறதுக்கு சிறந்த இடம் டீலர்களா இல்லை கார்பரேட் கம்பெனிகளா? எந்த இடத்துல போயிட்டு உங்களோட செகண்ட் ஹேண்ட் காரை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த காராக அமையும்? அந்த டீலர்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, கார்பரேட் கம்பெனிகளோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இது ரெண்டுத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புது கார்களின் எண்ணிக்கையை விட பழைய கார்களின் விற்பனை தான் அதிகமாகவே போயிட்டு இருக்கு. மக்கள்லாம் இந்த பழைய காரை விரும்பி வாங்குற ஒரே ரீசன் என்னன்னா, பழைய கார்னா ரேட்டும் கம்மியாக கிடைக்கும்பா, ஒரு 5-6 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு புது கார்களோட வாங்கிக்கலான்னு தான் நிறைய பேர் இந்த பழைய காருக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட யூஸ்டு கார்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி பிறக்கும். அதுதான், டீலர்கிட்ட வாங்கலாமா இல்லை கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட வாங்கலாமான்ட்டு. அப்போ கார்பரேட் கம்பெனிகிட்ட வாங்கினா என்னென்ன நிறைக்குறைகள், டீலர்கிட்ட வாங்கினீங்கன்னா என்னென்ன நிறைக்குறைகள்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீலர் நம்ம எடுத்தோம்னா அவங்க கிட்ட நம்ம வாங்குறதோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம நண்பர்களோ யாரோ நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. செவி வழி செய்தி கேட்டு அந்த டீலரை நாடி நம்ம போவோம். அந்த டீலர் இப்போ ஒரு கார் சொல்கிறாரு, ஒரு மாருதி ஆல்டோ 800 ஒரு கார் சொல்கிறாருன்னா, அந்த காருக்கு அவர் வந்து ஒரு 1.70 விலை வைக்கிறாருன்னா, நம்ம அந்த காரை குறைச்சி ஒரு 1.10 1.20க்குள்ளே வாங்கலாம். இல்லை அதே காருக்கு 2 லட்ச ரூபா சொல்கிறாருன்னா ஒரு 1.50 வரைக்கும் நெகோசியேஷன் பண்ணலாம். அதிகமாக நம்ம 2 பேரும் பார்கிங் பண்ணி ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த டீலர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு நல்ல வியாபாரம் பண்ணாதான் உங்களோட சுற்று வட்டாரத்துலையும் நீங்கள் உங்களோட நண்பர்களும் இங்கே வந்து வாங்குவாங்க, பேர் கட்டக்கூடாதுன்னு ரொம்ப யோசித்து உங்களுக்கு அந்த காரை சேல் பண்ணுவார். ஸோ இப்படிப்பட்ட டீலர்கிட்ட இருக்க நெகட்டிவ் சைட் நம்ம பார்த்தோன்னா, அதாவது இன்னைக்கு நிறைய டீலர்கள் நல்ல விதமாகவே பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. ஆனால் ஒரு சில டீலர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த தொழிலுக்கு புதுசாக வந்தவங்க கூட, அதாவது இந்த கிலோமீட்டர் ஓடாமீட்டரை டேம்பர் பண்ணி 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டிகளை கூட ஒரு 50,000 60,000 கிலோமீட்டர் செட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டயர் தேய்மானம் அதிகமாக இருந்துச்சுன்னா கட்டிங் டயரை வாங்கி போட்டு அந்த காருக்கு வந்து நல்லாவே கண்டிஷன் இருக்குது, டயர் வந்து 60% இருக்குது 70% இருக்குன்னு ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் எதுவும் கோளாறு இருந்தால் கூட உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வந்து கொஞ்சம் அருகாமையில் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்குலாம் நீங்கள் ஓட்ட முடியாது. அந்த டீலரோட கடை அங்கே இருக்குன்னா அந்த ஷாப்பை சுற்றி நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வாங்கினதில் தெரியாது. ஸோ அந்த காரை நீங்கள் வாங்கிட்டு மறுபடியும் பிரச்சனை கொண்டுட்டு வந்தாலும் அந்த டீலர் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்க மாட்டார். நீங்கள் தான் பார்த்து வாங்கியிருக்கணுங்க, கார் வந்து நாங்கள் கொடுக்கும்போது நல்லதாக இருந்துச்சுன்னு சொல்லுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போனீங்கன்னா எல்லா டீலர்களும் மெக்கானிக்கை அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்கேனிங் போர்டெல்லாம் உள்ளே போய் நீங்கள் பார்க்க முடியாது. ECUவில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா, ரிலேயில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா, வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு உங்கள் மெக்கானிக்கை வச்சு ரொம்ப யோசிச்சு நீங்கள் பார்க்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கை நீங்கள் வீட்டில் இருந்தே தான் கூட்டிகிட்டு போகணுமே தவிர, அங்கே அருகாமையில் இருக்க மெக்கானிக்கை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த டீலர்கிட்ட அந்த மெக்கானிக் அடிக்கடி போயிட்டு வரதுனால அந்த டீலரே நீங்கள் கொடுக்குற காசை விட அந்த மெக்கானிக்கு அதிகமான காசு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தவறுகளை சில டீலர்கள் செய்கிறதுனால பெரும்பாலான டீலர்களுக்கு கெட்ட பேராக நிகழுது. இப்போ கார்பரேட் கம்பெனியோட பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடை பார்த்துடலாம். கார்பரேட்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா OLX தான். ஏன்னா OLXல இன்னைக்கு கிடையாதுங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம கார்களை வாங்குறதோ விற்கிறதோ நம்ம பயன்படுத்திட்டு வரோம். OLXல நம்ம போகிற ரீசன் என்னன்னா, இப்போ எல்லாருமே தனிநபரே அவங்களோட காரை வந்து விற்க போகிறாங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓனர் டு ஓனர் டேரெக்டாக எந்த ப்ரோக்கரேஜும் இல்லாமல் நம்ம பார்கிங் பண்ணி காரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அந்த ஓனரே அந்த காரை வந்து ஒரு மீட்டர் டேம்பரிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியோ இல்லை ஃப்ளட் ஹிஸ்ட்ரியோ எல்லாத்தையும் மறைச்சு கூட உங்களுக்கு விற்க நேரிடலாம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு OLXல டீலர்கள் அதிகமாயிட்டாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கடைக்கு உங்களை வர வைக்கிறதுக்காக, அதாவது அவங்களோட ஷாப்புக்கு உங்களை வர வைக்கிறதுக்காக இந்த OLXல நிறைய ஆஃபர்களை அள்ளி கொடுத்து உங்களை ஷாப்புக்கு வர வச்சுருவாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க, விலை கம்மியாக இருக்கிற அதாவது லக்ஸரி கார்களை உங்கள்கிட்ட கொடுக்கலாம். இன்னைக்கு எமிஷன் நாம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி கார்களை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கார்ஸ் 24 இருக்குது, ஸ்பின்னி இருக்குது, அதுக்கப்புறம் வண்டி மண்டின்னு ஆப் இருக்குது. இப்போ நம்ம கார்ஸ் 24 பற்றி பார்த்துடலாம். இப்போ கார்ஸ் 24 பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கார்கள் வந்து ஆஃபர்லேயே நிறைய ஆஃபர் இப்போ அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. எதுக்காகனா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எமிஷன் நாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2013 12 11 வண்டியெல்லாம் ரொம்பவே விலை மலிவாக கிடைக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் கூட ஆப்புகளை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, மாருதி 800 ஆகட்டும் சரி, டட்சன் ரெடிகோ ஆகட்டும் சரி, டியாகோ கார்கள் போகட்டும் சரி, ஷிஃப்ட் ஆகட்டும் சரி, வேகனர் ஆகட்டும் சரி. ஷிஃப்ட் கொஞ்சம் விலை கூடுதலாகவே இருக்குது. பட் ஆனால் வேகனரு, மாருதி ஆல்டோ 800, அதுக்கப்புறம் உங்களுக்கு டியாகோ கார்கள், இது எல்லாமே விலைப்பட்டியல் ரொம்பவே குறைச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3க்குள்ளவே கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த கார்பரேட் கம்பெனிகள் இருக்க பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம். 30 days உங்கள் காரை வந்து எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா ரிட்டர்ன் நீங்கள் கொடுத்துடலான்னு ஒரு பாலிசி இருக்குது. அந்த பாலிசியை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த அளவுக்கு அந்த பாலிசி இருக்குன்றத. அதுக்கப்புறம் அந்த கார்களில் இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அவங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்களே கொண்டு போய் இடிச்சு ஆக்சிடென்ட் எதுவும் ஏற்பட்டால் மட்டும்தான் சிக்கலே தவிர, அப்புறம் அவங்களோட செக்கிங் பாயிண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட கார்களை நம்ம வாங்குறதுனால இந்த
ஆர்சி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும் சரி, எஃப்சி இஷ்யூ ஆகட்டும் சரி, இன்சூரன்ஸ் பண்ணுறதெல்லாம் அவங்களே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு காருக்கு அடிஷ்னலாக 6 month 1 year வாரண்டி இந்த மாதிரி ஆப்ஷன்கள்லாம் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்களை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு கார்கள் மட்டும் பார்க்க தேவையில்ல, ஆப்லேயே நீங்கள் வந்து அதாவது 30க்கு மேலே ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் 1 by 1 பார்த்துட்டு எந்த ஸ்க்ராட்ச் இருக்குது, எந்த கார் இருக்குது, நீங்கள் கம்பேரிசன் போட்டுட்டு ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த காரோட ரீசேல் வேல்யூ கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் OLXலையும் இவ்வளோ ரேட்டு தான் போட்டிருக்காங்களா, நம்மளுக்கு அருகாமையில் இருக்க டீலர்களும் இதே ரேட்டு தான் வச்சு விற்கிறாங்களா, எல்லா டீட்டெயிலையும் பார்த்து நீங்கள் அந்த காரை எடுக்கலாம். Cars24 பற்றி நம்ம குறிப்பாக பேசுறது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற கார்பரேட் ஆப்புகளை விட Cars24ல விலைகள் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஜெனுனாகவே இருக்குது. அந்த இடத்துல உங்களோட நெகோசியேஷனும் வச்சு அந்த காரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு டீட்டெயில் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நெகோசியேஷன் பண்ண சான்ஸ் இருக்குது. அதை தவிர்த்துட்டு Cars24ஓட நிறைய குறைகள் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம போக விரும்பலை. நம்ம பார்த்த ஆப்புகளில், கார்பரேட் ஆப்புகளில் Cars24 பெஸ்ட்டாக இருக்குது. என்னப்பா Cars24 மட்டும் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன், அப்போ ஸ்பின்னி மற்ற ஆப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் மற்ற ஆப்புகள் இருக்குது. பட் ஆனால் Cars24ஓட விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மற்ற ஆப்புகள்னு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் போது, அதாவது ஸ்பின்னியை சொல்லலாம். ஸ்பின்னியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த விலை கூடுதலான கார்களை வந்து வித்துட்டு வராங்க. ஆனால் அவங்களோட அந்த பிராண்ட் வேல்யூ, ஸ்பின்னி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்களை வந்து ரொம்பவே தரம் வாய்ந்த கார்களை விற்பாங்க. ஸோ அதனால் தரம் கூடுதலாக இருக்கிறதுனால விலைப்பட்டியலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார்களை ஒவ்வொரு மாதிரி பார்த்து வாங்குவாங்க. சில கம்ப்ளைண்ட்டை அவங்களே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வச்சிருக்க யார்ட்ஸு, அவங்க வச்சிருக்க மெக்கானிக்ஸு, அவங்க ஸ்டாஃபாக வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே சேலரி, அவங்க எடுத்திருக்க அவுட்லெட்டு, இதெல்லாம் பார்த்து தான் அந்த கார்களோட விலை வந்து தீர்மானிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, கார் வந்து சிங்கிள் ஓனரா, தேர்ட் ஓனரா, கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு, அதோட வேர் அண்ட் டயர் என்ன, எல்லாத்தையும் செக் செய்து தான் அந்த காருக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நெகோசியேஷன் எந்த கார்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் நம்ம தாராளமாக பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ணுற நெகோசியேஷன் இந்த காருக்கு ஒரு 50,000 குறைச்சி கொடுங்க, 1 லட்சம் குறைச்சி கொடுங்க நம்ம மட்டும் கேட்கக்கூடாது. அந்த காரோட நிறைய நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு அவங்கக்கிட்ட நம்மளுக்கு பார்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களும் அந்த விஷயத்தை செவி சாய்த்து கேட்பாங்க. அதை தவிர்த்துட்டு போனவனே இந்த காருக்கு இவ்வளோ விலையா, டீலர்கிட்ட இவ்வளோ தான் இப்போ விலை, இதை இவ்வளோ கம்மியாக கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து விலையை வந்து பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்குற விலை கம்மி பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். எந்த இடத்துல நீங்கள் கார்களை வாங்கலான்ட்டு, டீலர்கிட்டையா இல்லை கார்பரேட் கம்பெனிகள்கிட்டையான்னு, எதுவாக இருந்தாலும் உங்கள் முடிவை நீங்களே எடுங்க. ஏன்னா இது பேடு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. எந்த பிராண்டுமே எனக்கு பேடு ப்ரமோஷன் பண்ண சொல்லி எங்கள் பிராண்டை கொஞ்சம் உங்கள் வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லலை. நான் எனக்கு ஒரு கார் வாங்கினா எப்படி பார்த்து வாங்கணும் அப்படி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய கார்பரேட் கம்பெனிகள் இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன்களும் இருக்குது. வீட்டிலேருந்தே மொபைல் வாயிலாகவே நம்ம கார்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கூட எடுக்கிற ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் எந்த பிராண்டு வந்து, அதாவது அதில் எந்த கார்பரேட் கம்பெனி வந்து சிறந்த விலை, மலிவான விலையிலையும் நல்ல கார்களையும் வழங்கிட்டு வராங்க எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேனே தவிர்த்து மற்ற பிராண்டுக்கு எதுவும் ஆப்போசிட்டாக சொல்கிறதோ இல்லை மற்ற பிராண்டுக்கிட்ட பேடு ப்ரொமோஷன் காசு வாங்கிட்டு பண்ணுறதோ என்னோட நோக்கமும் கிடையாது, அதை நான் செய்ததும் கிடையாது. ஆக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு லோக்கல் டீலர்கிட்ட வாங்க போகிறீங்களா இல்லை கார்பரேட் கம்பெனிக்கிட்ட கார் வாங்க போகிறீங்களான்னு கொஞ்சம் செக் செய்துக்கோங்க. அப்போ கார்பரேட் கம்பெனிகளில் ஸ்கேம்ஸே கிடையாதா, எல்லாமே லோக்கல் டீலர்கள் மட்டும் தான் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கார்பரேட் கம்பெனிகளையும் நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன கார்களை விற்கிறதும், ஃப்ளட் ஆன கார்களை விற்றதும், நிறைய இன்ஜின் இஷ்யூ ஆன கார்களை விற்றதும், நிறைய பிரச்சனைகள் நிறைய வீடியோஸ்களை நம்மளே பார்த்துட்டு தான் வரோம். அதை பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இன்னைக்கு விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி கிட்ட போகும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது நம்ம லோக்கல் டீலரை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லைங்க, அவங்க கிட்ட வாங்கும்போது ஒரு செக்யூரான, அதாவது இன்ஜின் கியர் பாக்ஸ் வேரண்டி கொடுக்குறாங்க. நிறைய டீலர்களும் அதை கொடுக்குறாங்க. யாராக இருந்தாலும் சரி அந்த காருக்கு அவங்க ஒரு வேரண்டி கொடுத்து அந்த கார் நீங்கள் எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஒரு நாள் மறுபடியும் கொண்டுட்டு வந்தாலும் இந்த இஷ்யூ இருந்தால் நாங்கள் சர்வீஸ் பண்ணி தரோம், இந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எத்தனையோ யங்ஸ்டர் இருப்பீங்க, புதுசாக கார் பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டீலர்கிட்ட போய் எப்படி அந்த காரை வாங்கணும்னு தெரியாது. அப்படியே நீங்கள் வாங்கிட்டாலும் அந்த காரில் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது மெக்கானிக்கல் இஷ்யூவாக நிறைய செலவு வச்சிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போயிட்டு சிறந்த ஒரு காரை நீங்கள் சூஸ் செய்துட்டு வாங்க போகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் வராதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இப்போ OLXல நடக்கிற ஒரு சின்ன ஸ்கேம்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட காரை சேல் பண்ண போகிறேன், நான் மிலிட்ரியில் இருக்கேன்ப்பா, வெளியூருக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, ஸோ இந்த காரை வந்து இங்கே நான் கொடுத்துட்டு போகிறேம்பாங்க. விலை ரொம்பவே மலிவாக போட்டிருப்பாங்க, இயர் கூட அந்த காரு கம்மியாக இருக்கும், சிங்கிள் ஓனராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த காரை பிடிச்சிருந்தா டோக்கன் அட்வான்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அது மாதிரி மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க. அந்த காரை நேரடியாக போய் பார்த்துட்டு அந்த ஓனர் நேமில் தான் அந்த கார் இருக்கா, அந்த கார் அவருக்கு உள்ளது தானா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு
அந்த இடத்துல நீங்கள் அட்வான்ஸை கொடுத்து பே பண்ணி அந்த காரை எடுக்கிறது தான் ஆகச்சிறந்த விஷயம். ஏன்னா நிறைய நண்பர்கள் நல்ல காருக்கு ஆசைப்பட்டு அந்த காரை இந்த மாதிரி ஸ்கேமில் சிக்கி ஃபோன்பே, கூகுள் பே இதெல்லாம் போட்டு விட்டு ஏமாந்த கதை ஏராளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தெளிவாக செக் செய்துட்டு OLXல நீங்கள் ஒரு காரை எடுக்கலாம். இப்போ எதில் தான்ப்பா கார் எடுக்கலாம், ஒரு ஐடியா சொல்லன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்க டீலர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கார், அதாவது உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க காரை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ், உதிரி பாகங்கள்லாம் எவ்வளோ ரேட் வருதுன்ட்டு விசாரித்து வச்சுக்கோங்க. அந்த கார் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வச்சுனாலும் நம்மளால் நம்மக்கிட்ட இருக்க பட்ஜெட்டில் அதை ரெடி பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்க ஒரு டீலரை போய் சந்தித்து அந்த கார் இருக்கான்னு கேளுங்க. இல்லைனா எப்போ வரும், அதோட விலை பட்டியல் என்னன்னு கேளுங்க. அந்த டீலர்கிட்ட அந்த கார் வரவே இல்லைன்னா இன்னொரு டீலர் போய் பார்த்து அந்த காரோட விலையெல்லாம் கேட்டு குறித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகளோட ஆப்புகள் இருக்குது. அந்த ஆப்புகள்லாம் உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆப்புகளை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டீலர் சொன்ன விலைக்கும் அவங்க ஓட்டின கிலோமீட்டருக்கு அதில் எத்தனை ஓனர் இது எல்லாம் பார்த்து அந்த ஆப்லையும் செக் பண்ணுங்கள். எல்லாமே கம்பேரிசன் போடுங்க. போட்டுட்டு எது சிறப்பாக இருக்குது, தெளிவாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணி யார்கிட்ட வாங்கலான்னு நீங்களே ஒரு முடிவெடுங்க. ஏன்னா உங்களோட வேல்யூபிளான மணியை இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுவும் இல்லாமல் கார் ஒரு வீடு மாதிரிங்க. அதுக்கு செலவு பண்ணால் செலவு பண்ணிக்கிட்டே போகலாம், அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் வாங்க போகிறது ஒரு யூஸ்டு காருன்றதை மறந்துடக்கூடாது. புது கார்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஆனால் பழைய கார்கள் நீங்கள் வாங்கும் போது அதில் நிறைய கிலோமீட்டர் ஓடினதுனாலையும் முன்னாடி பயன்படுத்தின யூசர்ஸ் எப்படி பயன்படுத்திருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு விதி மாதிரி தான், எப்போ எது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்படியாப்பட்ட யூஸ்டு காரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது ஒரு விஷயம், ரஸ்டிங் இஷ்யூ, மெக்கானிக்கல் சார்ந்த விஷயம், ECUவில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இன்ஜின் கியர் பாக்ஸில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, FC கட்டணங்கள் 10 மடங்கு உயர்வு. அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் எமிஷன் பாஸு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எமிஷனில் நிறைய FC பண்ணுறதுக்கு அதிகமான கட்டணங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்கிராப் பாலிசி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு யூஸ்டு காரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த யூஸ்டு காராக அமையும். இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யூஸ்டு காரை வாங்குறதா இருந்தால் லோக்கல் டீலர்கள்கிட்ட வாங்குவீங்களா, இல்லை கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட வாங்குவீங்களா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் கார்பரேட் கம்பெனிக்கிட்டேயோ லோக்கல் டீலர்கிட்டயோ கார் வாங்கின அனுபவம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க புதுசாக ஒரு யூஸ்டு காரை வாங்கலான்ட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் உபயோகரமாக இருக்கும். ஸோ இதே போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. அடுத்த காணொலியில் சந்திப்பேன். நான் உங்கள் மிதுன். பாய்.